இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவன் யார் கூட இருந்தா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்குமோ, இனிமே அவன் அவங்க கூட தான் இருக்க போறான். விவேக், என்கேஜ்மெண்ட் ரிங்ஸா காணோம் விவேக். வாட்? என்ன நீ காணோம்னு சொல்றீங்க? யாரோ திருடிட்டாங்க விவேக். இப்போ என்ன பண்றது? இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடும். என்கேஜ்மெண்ட் நிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீ உடனே போய் ரிங்ஸ் வாங்கிட்டு வரணும். ஓகே அண்ணி. விவேக், சொல்லுங்க அண்ணி. சேம் டிசைன் ரிங்ஸா இருக்கணும். நேத்து நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது நீ பார்த்தல்ல. சரி அண்ணி, நான் பாத்துக்கிறேன். ஓகே சரி. அந்த மாதிரி விவேக் ரிங்ஸ் வாங்க அனுப்புன அத்தை. ஆனா புரோகிதர் கேக்கும்போது அந்த ரிங்ஸ் இல்லல. ஆமா, விவேக் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ணி, புரோகிதரே, மோதிரம் எங்க இருக்குன்னு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இதான் அத்தை நடந்தது. உன்னை பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு லக்ஷ்மி. பிரசாத் சார் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நீ பொய்யாக்கல. அதே நேரத்துல நம்ம குடும்ப கௌரவத்தையும் நீ காப்பாத்திட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லக்ஷ்மி. உன்னால நிச்சயதார்த்தம் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்நேரத்துக்கு எல்லாரும் எதையோ இழந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ரியலி ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ லக்ஷ்மி. தப்பு பண்ணிருக்க, தப்பிக்க ட்ரை பண்ணாத. நான் கேட்ட உடனே நீ கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, விஷயம் இவ்ளோ தூரம் பெருசா இருக்காது. இப்படி என்கேஜ்மெண்ட்ன்ற விஷயத்துல நான் மாட்டி இருந்திருக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ நீரஜோட க்ளோஸா இல்லாம இருந்திருந்தா, நீ நார்மலா பிஹேவ் பண்ணிருந்தா, நீ நீரஜ காதலிக்கிறேங்கிற ஃபீலிங் யாருக்குமே வந்திருக்காது. அப்படி வந்ததுனால தான் சிச்சுவேஷன் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கு. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப என்ன குறை சொல்லிட்டு இருக்க? நான் உன்னை கேக்குறேன், நீ பதில் சொல்றியா? நல்லபடியா போயிட்டு இருக்க. உன் லைஃப பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கே தவிர நம்ம ரெண்டு பேரும் லீட் பண்ண போற லைஃப பத்தி நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கியா? நான் யோசிக்கிறதுனால தான் ஒரு 10 மாசம் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். அந்த 10 மாசத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். ஆனா நீ அந்த 10 மாசம் வெயிட் பண்ணியா? இல்ல, அவசரப்பட்ட. அந்த அவசரத்துக்கான பலன் தான் இப்போ உனக்கு நீரஜோட நடந்த நிச்சயதார்த்தம். மித்ரா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பவாவது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க போறியா இல்லையா? அடுத்த 2 நாளுக்குள்ள நமக்கு கல்யாணம் நடந்தா
அப்புறம் இந்த நிச்சயதார்த்தத்தை ஏதோ ஒண்ணு பண்ணி நான் கேன்சல் பண்ண வச்சிருவேன். இவ்ளோ சொல்லி உன்னால புரிஞ்சுக்க முடியலையா மனிஷா? இன்னொரு வாட்டி சொல்றேன் கேட்டுக்கோ. அடுத்த 10 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணேனா உன் கழுத்துல நான் தாலி கட்டி உன்னை நான் என் மனைவியா ஏத்துப்பேன். நான் இப்பவும் அதே வார்த்தையில தான் இருக்கேன். அப்பவும் அதே வார்த்தையை தான் கடைபிடிப்பேன். என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். மித்ராவை பல விஷயங்கள்ல பல விதமான கரைய வச்சிருக்கேன், கன்வின்ஸ் பண்ணிருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் ஏன் என்னால என் வழிக்கு கொண்டு வர முடியல? மொத்தத்துல மனிஷாவோட என்கேஜ்மெண்ட் ஒரு விதத்துல முடிஞ்சிருச்சு. நம்ம மித்ராவுக்கும் ஒரு வழியா விமோச்சனம் கிடைச்சிருச்சு. ஆமாம் பெரியப்பா, அண்ணி பக்கத்துல ஏதோ ஒரு தெய்வம் ரொம்ப ஸ்ட்ராங்கா துணை இருந்திருக்கு. அந்த சாமியோட பிளெஸிங்ஸால தான் அண்ணாக்கும் அன்னிக்கும் நடுவுல இருந்த மனிஷா வேனிஷ் ஆக போறா. மனிஷா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோ ஒரு அணைக்கட்டை உடைச்சுக்கிட்டு ஓடுற வெள்ள மாதிரி இருக்குடா என் மனசு. இனி நம்ம மித்ரா லக்ஷ்மிக்கு இடையில மனிஷா எக்காரணத்தை கொண்டும் வரமாட்டா. ஆமாம் பாட்டி, இதுக்கப்புறம் அண்ணியோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம யோசிக்க தேவையில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டே ஆகணும். ஏ சுதீர், சொல்லுங்க பாட்டி. கிச்சனுக்கு போய் ஒரு நல்ல ஸ்வீட் எடுத்துட்டு வா. நீங்க ஸ்வீட்ஸ் கேட்டா கொடுக்க கூடாதுன்னு லக்ஷ்மி நீ என்கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காங்க. இத பாரு, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அந்த சந்தோஷத்தை நீ கெடுக்க பாக்காத. அப்படி இல்ல பாட்டி. உன்னை நான் எடுத்துட்டு தானே வர சொன்னேன். போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். என்ன பாட்டி இது, சுதீர பயங்கரமா கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க போலயே. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குடா. அப்படி நான் கத்தலைன்னு வச்சக்க அவன் எடுத்துட்டு வரமாட்டான். திடீர்னு மனிஷாவுக்கு என்னதான் ஆச்சு? நான் எவ்வளவு சொன்னாலும் ஏன் கேட்க மாட்டேங்கிறா? அவ்வளோ பிடிவாதமா நீரஜோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? அந்த லெட்டரை யார் எழுதியிருப்பாங்க? அந்த நபர் யாரா இருக்கும்? என்னங்க, எதை பத்தியோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை லக்ஷ்மி. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். மனிஷாக்கு லெட்டர் எழுதின நபரை எப்படி கண்டுபிடிக்கிறது?